மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர வரவே மாட்டேங்கிறீங்களே. கடைக்கு போனா பிஸி ஆயிடுவான், இல்லனா வெளியூர் எங்கேயாவது போயிடுவான். அந்த நேரத்துல பிரீத்தி தான் எனக்கு துணையா இருப்பா. பிரீத்தி உங்களுக்கு ஏத்த மருமக தானே. இருந்தாலும் நீங்களாவது அடிக்கடி வந்துட்டு போயிருக்கலாம். இப்பெல்லாம் எங்க 2 பேருக்கும் வீட்ல இருந்து வெளியில போகலான்னு தோண மாட்டேங்குது. நாங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள் தானே எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. மாமாவுக்கு டீ மட்டும் தான் கொடுத்தீங்களா என்ன? ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நீங்க வந்ததும் பார்த்துட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன். விருந்தாளியா வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எனக்கு வருத்தமா தான் இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ரொம்ப லேட் ஆயிடும், அதனாலதான். இங்க இருந்து கிளம்பும் போது 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க, மாமா சாப்பிட்டு தான் போவாரு. இருங்க, நான் இந்த ட்ரெஸ் மாத்திட்டு இப்போ வந்துடுறேன். அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? சாரதா அங்க தனியா இருக்கா. நீங்க சூரஜ் அண்ணனை எங்கேயாவது பாத்தீங்களாப்பா? எதுக்குமா பார்க்கணும்? நாம இப்ப அவனுக்கு 3வது மனுஷங்க தானே. ஆர்கே ஒரு நாள் சூரஜ் அண்ணனை பார்க்க போனாரு. என்ன அவமானப்படுத்திட்டு தானே போயிருக்கான். அவனை பாக்குறதுக்கு என்னுடைய குடும்பத்தில இருந்தோ இந்த குடும்பத்தில இருந்தோ யாரும் போக எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணனை திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்லப்பா. வேண்டாம். அவனுடைய இஷ்டப்படி தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே அது. அது தப்பா போச்சுன்னு தோணும் போதுதான் அவன் திரும்ப வருவான். அதான் நடக்கும். ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நான் அப்ப முடிவு எடுத்துக்கிறேன். பாலா, இந்த வீட்டில் தான் நீ குடியிருக்கியா? ஆமா மாமா, நீங்க எங்க இந்த பக்கம்? என் கூட வேலை பார்க்குற ஜாஃபியோட ஒய்ஃபோட வீடு இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அவனோட மாமனாருக்கு ஏதோ பிரச்சனையாமா. நான் அவனை கூட்டிட்டு தான் வந்தேன். இப்பதான் அவனை போய் நான் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்க யாரையுமே பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் ஒன்னு இனிமே பார்க்க கூடாதான் நானும் நினைச்சேன். அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் கடவுள் சொல்லியிருக்கார் போல. ஜெயாக்காவும் பொண்ணு நல்லா இருக்காங்களா? கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களாம் சும்மா தானே இருப்பாங்க. நீ குடியிருக்க வீட்டுக்கு நான் முதல்ல வந்திருக்கேன். என்ன இப்படி ரோட்ல வச்சு பேசாம வீட்டுக்குள்ள வந்து பேசுங்கன்னு சொல்லலாம்ல. ஆசை இல்லாமலாம் இல்ல மன்னிச்சு மாமா. உங்களை அவர் மறுபடியும் பார்த்தாருன்னா நாக்குல நரம்பு இல்லாத ஆளு. உங்களை பத்தி தேவையில்லாம ஏதாவது பேசினார்னா அதை என்னால சகிச்சுக்க முடியாது. அது எனக்கு பழகி போச்சு. உள்ள இருக்கிறவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கட்டின பொண்டாட்டி என்ன தப்பா பேசும்போது என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? யாரு? ஜெயா அக்காவா? என்ன இருந்தாலும் ரோட்ல நிக்க வேண்டாம், வாங்க. உட்காருங்க. அக்கா இதுக்கு உங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க? நீதாம காரணம். ஜெயாக்கு தெரியாம நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. உங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போற வழியில நீ மிஸ் ஆயிட்டல. என்னுடைய துரதிர்ஷ்டம், நான் அன்னைக்குன்னு பார்த்து வேற ஒரு வேலையை அங்க வந்திருந்தேன்.
நீ காணாம போனப்போ போலீஸ் வீட்டுக்கு வந்து என்னையும் கேள்வி கேட்டாங்க. அப்பதான் நாங்க இருந்த விஷயமும் ஜெயாக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அது சொல்லியே சண்டை. அன்னைக்கு சண்டை போட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. அது காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வேணுவை பார்க்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அது மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. நீ அதை நினைச்சு கவலைப்படாதம்மா. பெண் மனசுல இவ்வளவு போதும் சந்தேகப்படுறதுக்கு. இருந்தாலும் ஜெயாக்கு அப்படி சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்கும் போது இதெல்லாம் ஜெயா உண்டாக்குன பிரச்சனை தானே. அது எல்லாமே அவளாலே முடியட்டும். இனிமே நான் பாலாவே பார்க்க போக மாட்டேன்னு நான் முன்னாடி வச்சு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா இப்ப பாரு, ஒருவேளை இந்த ஜெயாக்கு தெரிஞ்சா மறுபடியும் பிரச்சனை வரும். அப்படின்னா மாமா நீங்க உடனே கிளம்புங்க. என்ன வச்சு உங்க 2 பேருக்கும் சண்டை வர வேண்டாம். நான் ஒன்னும் உன்னை இப்போ வேணும்னு இங்க பார்க்க வரல. இது வழியா போனப்போ எதிர்ச்சியா உன்னை பார்த்தேன். மனசுக்குள்ள சந்தேகம்னு ஒண்ணு வரும்போது யாரும் உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரு வந்திருக்காங்கன்னு கேட்டேன். யாருடா அது வெளியில இருந்து பேசிட்டு இருக்கிறது? யாரும் இங்க வர வேண்டாம். அவ இங்க இல்ல. அவருடைய சுபாவத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகும்போது நான் ரொம்ப மோசமாக தான் வேணுகிட்ட பேசிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு அனுதாபம். நான் வேணு ஒரு தடவை பார்க்கலாமா? இப்போ உங்ககிட்ட அனுதாபம் இருக்குல்ல, அதை வீணாக்கணுமா? சண்டை போட மாட்டேன். தேவையில்லாத எதையும் நான் பேசவும் மாட்டேன். நான் பார்க்கணும். முடியாம இருக்க சொந்தக்காரரை நான் பார்க்கலான் இருக்கேன். இது போதும். ஏய் பாலா, நீ எங்கடி போய் தொலைஞ்ச? பாலா, அங்க எவன் கூட நீ பேசிட்டு இருக்க? நீ எப்படிடா இங்க வந்த? இப்ப புரிஞ்சு போச்சு. நீ இவனை கூப்பிட தானே போயிருந்த. இன்னைக்கு உன்னோட சந்திப்பு இவன் கூடயாடி? ஏய், ஒரு அடி போதும், நீ அப்படியே சுருண்டு விழுந்துருவ. அந்த மாதிரி தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன அடிக்கிறது தான் நீ இவனை கூட்டு வந்தியா? இந்த வீட்டுல நீங்க தான் குடியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஆறுதல் சொல்ல வந்தேன். நீ ஹாஸ்பிட்டல் வந்ததும் அதுக்காக தானடா, ஆறுதல் சொல்றதுக்கு. அப்படித்தானே? ஆனா நீ உண்மையில இங்க இவ்வளவு தேடி தானே வந்திருக்க. மனோஜ் மாமாவை நான் இங்க கூட்டிட்டு வரல. நம்ம கேட்டுக்கு முன்னாடி நின்னாரு, அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன். அது நான் ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டனா அப்புறம் ஏன் விளக்கமா சொல்லிட்டு இருக்க? கேட்கறதுக்கு முன்னாடியும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறது உன்ன மாதிரி பொண்ணோட லட்சணம். எப்படி வேணாலும் இருக்கட்டும். நான் யார் கூட எல்லாம் உறவு வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட லிஸ்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் இதுக்கு மறைக்கணும்? இப்ப நான் வழியில பாலாவை பார்க்கலன்னா கூட நான் வேணுவை பார்க்க கண்டிப்பா வந்திருப்பேன். என்ன இல்ல, இவளை பார்க்க. வேணுவை பார்க்கறதுக்கு முன்னாடி இவளை எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி நான் எப்பவும் பாலாவை கேவலமா நினைச்சதே கிடையாது. அதுக்காக தான் உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க கல்யாணம் முடிஞ்சு முதல்ல எங்க வீட்டுக்கு வந்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல தலையை தொடங்க. அத்தா, நீங்க நல்ல தலையை தொடங்க. நீங்க லைட்டா மழையில நினைச்சாலே உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அன்னைக்கு ராத்திரி இவளை கூட்டிட்டு நீ வீட்டை விட்டே போயிட்ட. அங்கிருந்து போறதுக்கு நீ சொன்ன காரணம் என்ன? பாலா கிட்ட நான் பேசுற விதம் சரியில்லைன்னு. அன்னைக்கு என் பொண்டாட்டியோட மனசுல சந்தேகன்ற ஒரு விதையை நீ விதைச்சிட்டு தான் போன. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த எங்க குடும்ப வாழ்க்கையை வீணாக்குனது நீ ஒருத்தன் தான். பாலாவோட பாசமான அக்கா தான் இப்ப இவளுக்கு மிகப்பெரிய எதிரி. அந்த கோவத்தையும் டென்ஷனையும் தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நான் பார்க்க வந்தப்போ கொட்டி தீர்த்துட்டேன்.
உடம்புக்கு முடியாதவன்னு போருக்கு கூப்பிடுற ஒரு மனநிலை தான் அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உன் மேல அனுபவம் வந்துச்சு. ஏய், இந்த வேணுகோபாலுக்கு எவனோட அனுபவமும் வேண்டாம்டா. வெளியே போடா. நான் சொல்ல நினைச்சத சொல்லிட்டு தான் போவேன். விலை மதிப்பே இல்லாம போன உன் வாழ்க்கைய தாங்கி பிடிச்சு இப்போ உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கா பாரு, அவதான் பாலா. இனிமே நீ இவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். உன்னோட எல்லா துரோகங்களையும் மறந்து ஒரு தேவதை மாதிரி உன் கூடவே நிக்கிற இவளோட நன்மையை நீ பார்க்காம போகாத. பேசி முடிச்சிட்டியா? வாழ்க்கை இழந்த ஒரு தங்கச்சிக்காக அவன் அண்ணன் கேட்கிற ஒரு பிச்சை நீ நினைச்சா மட்டும் போதும். எனக்கு வேண்டியது ஒரு தேவதை இல்லடா, நான் சொல்றத கேட்டு நடக்கிற ஒரு பொண்டாட்டி. இவளோட நிலைமைய பார்த்து நீ மனசளவுல சங்கடப்பட்டனா கூட்டிட்டு போடா இந்த தேவதைய. அப்புறம் ஒளிஞ்சு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லல்ல. மனுச்சு மாமா, எனக்காக நீங்க இந்த ஆள் கிட்ட கண்டதையும் பேசி திட்டு வாங்காதீங்க. ஐயோ பார்த்தல்ல, உன்னை சொன்ன இங்க பொங்குது. எனக்கு வருத்தம் தான். என்கிட்ட என் அம்மாவும் அப்பாவும் காட்டாத ஒரு அன்பையும் பாசத்தையும் தான் இவரு என்கிட்ட காட்டினாரு. உன்கிட்ட இவன் காட்டினது எல்லாம் வேற ஒரு காரணத்துக்காக தாண்டி. என்ன காரணம் சொல்லு, என்ன காரணம்? பாலா, உங்க 2 பேருக்கு நடக்கிற சண்டையை நான் ஒன்றும் பெருசாக்க இங்க வரல. என்னோட குடும்ப வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது முடியணும் அப்படின்னா உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை முடியணும். நல்ல ஒரு புருஷன் பொண்டாட்டியா நீங்க வாழ்ந்து காட்டணும். டேய், நீ உன்னோட வீட்டுல போய் வாழ்ந்து காட்டுறா, இங்க வந்து வாழ்ந்து காட்ட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இவ உனக்கு வேணும்னா என்ன இங்கேயே கொண்டு போட்டுருக்கடா. இப்ப அது உங்களால முடியாதுல்ல. நாளைக்கு பொழுது விடியும் போது நான் தூக்கத்திலேயே செத்து போயிட்டேன்னு இவ அலறி துடிச்சான்னு வச்சுக்க, எல்லாரும் நம்பிடுவாங்க. என்ன ட்ரை பண்றீங்களா? நீ ஒரு கேடு கெட்ட ஜென்மம். கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த நிலைமையில நீ இப்படி பேச மாட்டேன். நான் படுத்து கிடக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளை பார்க்க வந்த நீ தாண்டா ரொம்ப கேடு கெட்டவன். மனுச்சு மாமா வேண்டாம், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், சண்டை போடாம போங்க. இவனை இங்க வர வச்சுட்டு என்கிட்டயே நாடகம் போடுறியா நீ? இவன் கிட்ட எல்லாம் நீங்க இந்த மாதிரி பேச்சு கேட்கதான் இங்க நின்னுட்டு இருக்கீங்களா? வாங்க போலாம். வாங்க. கூட்டிட்டு போடி. சௌரியமா போச்சுல, கைய பிடிச்சி இழுத்துட்டு போடி. நான் மட்டும் எந்திரிச்சு நிக்கிறேன், அப்ப உங்க எல்லாருக்கும் இருக்குடி. விட மாட்டேன்டி, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் உங்களை. அண்ணே, ஆட்டோ எங்கே நிப்பாட்டிடுங்க. இங்கேதான் எங்கேயோ வீடு இருக்கு. சரிங்கக்கா. அவங்க நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி பாருங்கக்கா. அவங்க நம்பர் தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டை கண்டுபிடிச்சிக்கிறேன். எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா. என்னங்க? சரிங்கக்கா. இந்தங்கக்கா. நான் உன்னோட விஷயத்துல தேவையில்லாம இன்வால்வ் ஆகுறேன்னு ஜெயா சொல்றா. அதை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுமா. நான் கால் பண்ண மாட்டேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பவும் இல்லை. நீங்க இங்க என்ன பார்க்க வந்த விஷயத்த ஜெயகா கிட்ட சொல்ல வேண்டாம். தேவையில்லாம எதுக்கு என்ன சாக்கா வச்சு நீங்க 2 பேரும் சண்டை போடணும்?
நான் போயிட்டு வரேம்மா. உன்னோட தொடர்பு வச்சிருக்கிற எல்லார் குடும்பமும் நாசமா போகணும்டி. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மனசுக்குள்ள சுகம். இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு சுகமா இருக்குடி. என்ன சாக்கா வச்சுதான் ஜெயாக்காவுக்கும் மனோஜ் மாமாக்கும் சண்டை வருது. அதுக்கான காரணம் நீங்க தான். ஓ, மச்சினிய சமாதானப்படுத்துறதுக்காக வந்தவனோட குடும்பம் இப்ப ஒரு வழி ஆயிடுச்சு. இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன்டி, ஹாப்பியா இருக்கேன். அந்த குடும்பம் உடைஞ்சு போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அதுக்கு முதல்ல நீ அவனோட உதவியை வேண்டான்னு சொல்லணும். நான் யாரோட உதவியும் கேட்டு போகவே இல்லையே. ஆனா உனக்கு மனோஜ் ரகசியமா ஹெல்ப் பண்றதும் உன்னை இங்க பார்க்க வர்றதும் எனக்கு நல்லா தெரியும்டி. உங்களை மாதிரி பைத்தியக்காரங்க என்ன வேணா சொல்லலாம். நான் மட்டும் சொல்லடி, உன் கூட பிறந்த அக்காவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. இல்லன்னா அவங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்காதுல்ல. அவ உன்னை பார்க்க வந்தது உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அங்க சம்பவம் வெடிக்கும், சண்டை ஆகும். இனிமே மனோஜ் மாமா இந்த வீட்டு பக்கமே வர மாட்டாரு. அவரு இந்த வீட்டுக்கு வந்த விஷயம் ஜெயாக்காவுக்கு தெரியவும் வாய்ப்பில்லை. போய் பாருடி, மனோஜா தான் இருக்கும். அவன் உன்னை மறுபடியும் பார்க்கறதுக்காக இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிருப்பான். போய் கதவை திறடி. போ போ போடி, பள்ள இழிச்சிட்டு போ. இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. நான் மட்டும் எந்திரிச்சதும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்டி. என்னையே ஏமாத்துறீங்களா? ஜெயாக்கா, ஜெயாக்கா என்ன பார்க்க இங்க வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நாம நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கிறது இல்லையா பாலா? நாங்க இங்கதான் குடியிருக்கோன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ ஆல்ரெடி இருந்த வீட்டுக்கு நான் 2 தடவை கால் பண்ணேன். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க நீ இங்கதான் வந்திருக்கேன்னு. அது மட்டும் இல்லாம ஆட்டோக்காரனு கூட இந்த வீடு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்கல்ல, சில சமயம் பேசுறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு நிறைய பிரச்சனை வரும்போது யாராவது ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்கும் நம்ம மனசு சொல்லும். கூட இருக்கிறவங்களாம் பார்க்க வராங்கன்னு இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ஸ்ரீ பாப்பா அவளுக்கு என்ன நல்லா இருக்கா? ஆமா, வேணுக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. உன்னோட மாமா ஹாஸ்பிடலுக்கு வந்து பார்த்ததா சொன்னாரு. நானும் வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன், அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரலாம் தான் பிளான் பண்ணோம். அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை வந்ததுனால கிளம்பிட்டாரு. நான் கிளம்பிட்டேன், நீங்க வரீங்களான்னு கேட்டேன். அப்பதான் ஆபீஸ் விஷயத்த சொன்னாரு. அதனால நானே தனியா கிளம்பி இங்க வந்துட்டேன். ஸ்ரீ பாப்பாவே இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அப்போ என் வீட்டுக்கார் இங்க வரலன்னு உனக்கு கஷ்டமா இல்லையா? பிஸியா இருக்கிறவங்கள நம்ம தேவையில்லாம கட்டாயப்படுத்தினா அவங்க கோவப்படுவாங்கல்ல. நீங்க இங்க குடி வந்ததுக்கு அப்புறமா என் வீட்டுக்கார் இங்க வரவே இல்லைல்ல. இப்போ அவர் நிறைய விஷயம் என்கிட்ட சொல்றதே கிடையாது. அதனால தான் கேட்டேன். அதுக்கு நாங்க இங்கதான் குடியிருக்கோன்னு மனோஜ் மாமாக்கு தெரியாது இல்லக்கா. ஓ,
அதனாலதான் கண்டுபிடிச்சு வர்றதுக்கு அவருக்கு தெரியல போல இருக்கு. ஆமா, வேணு எங்க? வேணுகோபால் இப்போ யார் பார்த்தாலும் ரொம்ப கோவப்படுறாரு. உங்ககிட்ட எப்படி பேசுவாருன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவருக்கு தான் கையும் காலும் உடைஞ்சு போயிருக்குல்ல, நம்மள மாதிரி ஆரோக்கியமா இருக்க முடியுமா அவரால? நான் ஒன்னும் உபத்திரம் பண்ண சொல்லல. அவர் வாயிலிருந்து வர்றது அவ்வளவு நல்ல வார்த்தைகள் இல்லைன்னு சொல்றேன். எனக்கு வேணு மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அவருக்கு குணமாயிருங்கிற நம்பிக்கையும் இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்பவும் அதே பழைய வேலைக்கு தானே போயிட்டு இருக்க? இத பார்த்தா ரொம்ப வசதியான வீடு மாதிரில இருக்கு. குறைவான வாடகைக்கு கிடைச்சிருக்கு. இல்ல வாடகை கொடுக்கறதுக்கு வேற யாராவது ஸ்பான்சர் இருக்காங்களா? உன்னோட நிலைமைய பார்த்து பரிதவிச்சு யாராவது ஹெல்ப் பண்றாங்களான்னு கேட்டேன். யாரோட உதவியும் எதிர்பார்க்காம தான் நான் முடியாத ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒண்ணு, இந்த மாதிரி பெரிய வீட்டுல வாழ்றதுக்கு அக்கௌண்ட்ல பணம் வேணும். இல்ல பணம் இருக்கிற யாரோட உதவியாவது இருக்கணும். அப்படின்னா ஏழைங்க இங்க வாழ முடியாதாக்கா? மானம் கெட்டு வாழ்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மானத்தோட வாழ்றதுக்கு நாம ரொம்பவே கஷ்டப்படணும். ஜெயாக்கா இங்க வந்ததுக்கு எனக்கு உதவி சொல்றதுக்கா? ஜெயாக்கா இங்க வந்ததுன்னு நீ சொல்லும்போது வேற யாராவது வந்தாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா. என்னுடைய சுதந்திரத்துக்காகவும் சௌகரியத்துக்காகவும் நான் உன்னை இந்த வீட்டுக்கு வரலக்கா. அந்த அளவுக்கு நான் கேவலப்பட்டதுனாலதான். அம்மாவும் அப்பாவும் உன்னை ஊருக்கு கூப்பிட்டாங்கல்ல, நீ அவங்கள திட்டி அனுப்பிட்ட. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட நீ போன் பண்ணவே இல்லையே. உன்னை யாரும் தேடலன்னு தானே நீ குற்றம் சொல்லிட்டு இருக்க. நீ யாரையாவது தேடினியா என்ன? யாரோட சிம்பத்திக்காக நீ இந்த மாதிரி தியாகங்களை அனுபவிக்கலனா அது தேவையில்லாதது. நீ இப்ப பண்றதெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்த யாரும் இதை செய்ய மாட்டாங்க. முன்னாடியெல்லாம் உன் மேல அனுதாபம் இருந்துச்சு. ஐயோ பாலாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, அவளோட புருஷன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறானே, அவளுக்கு என்னைக்காவது விடுதலை கிடைக்குமான்னு குடும்பத்துல இருந்த நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப காட்டுற இந்த பந்தா இருக்கே, ஒரு பொண்ணோட திமிரும் தான் எனக்கு தோணுது. ஜெயாக்கா, நான் என்ன உங்களுடைய எதிரியா? என்ன நீங்க எல்லாரும் குற்றம் சொல்லும் போது மனசளவுல நீங்க சந்தோஷப்படுறீங்களா என்ன? அதுக்குதான் நீ ஒத்துக்க மாட்டல்ல ஜெயாக்கா. அத பத்தி எல்லாம் பேச வேணாம். வேணு எங்க இருக்காரு? ஜெயாக்கா, பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. நான் எதுக்காக இங்க வந்தேனோ அந்த வேலையை பார்த்துட்டு தான் போவேன். அம்மா வேணு எங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.